கலாச்சாரம், பண்பாடு, மொழி அப்படின்னு வரும்போது எல்லாம் குறை சொல்றது என்னவோ பெண்களை தான். ஆனா ஆண்களுக்குன்னு சில கலாச்சாரங்கள் இருக்கு, அத நிறைய பேர் விட்டுடுறாங்க. சகோதரர் சொன்னாரு, இப்பெல்லாம் கும்மிக்கு ஒயிலாட்டத்துக்கு யாரும் போறது இல்லைன்ட்டு. ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது வள்ளி கும்மின்னு. அதுல முக்காவாசி வள்ளி கும்மி ஆடுறவங்களும் சரி பாடுறவங்களும் சரி பெண்கள் தான் அதிக சதவீதமா இருக்காங்க. அத சகோதரர் மறந்துட்டாரு ஐயா. அது மாதிரி சகோதரி சொன்னாங்க தாய்மாமன் சீரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாய்மாமன் சீருக்கு அந்த பொண்ணு பூ தொடுத்ததுமே என் அண்ணனுக்கு போன் பண்ணு, என் அண்ணன் வந்து சீர் செய்வா அப்படின்னு சொல்றதே அந்த இடத்துல ஒரு பெண் சொன்னாதானே ஐயா பிறந்த வீட்டுக்கே போகுது. அது மாதிரி விருந்தோம்பல் சொன்னாங்க, இன்னுமே பிடிக்காமலே வந்தாலும் அந்த சிரிச்ச முகத்தோட தானே ஐயா வரவேற்கிறோம். இன்னும் வேற ஒரு பெண்ணாவது ஏன் என் வீட்டுக்கு வந்த வெளில போ அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா ஐயா? வரவங்களை வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிரிச்ச முகத்தோட தண்ணி எடுத்து கொடுக்கறதும் அங்க ஒரு பெண் தானே ஐயா. அப்ப எங்க ஐயா போயிருக்கு? அங்க விருந்தோம்பல் அப்படின்றது ஒண்ணு சின்னதாவது இருக்குங்கல்ல ஐயா. கடையிலேயே வாங்கி கொடுத்தாலும் அத ஒரு சிரிச்ச முகத்தோட அந்த இடத்துல பரிமாறுறதும் சரி ஒரு பெண் தானே. அப்ப அந்த இடத்துல ஒரு விருந்தோம்பல் அப்படின்ற ஒண்ணு இருக்குதானே. சேமிப்பு இல்லாம தான் வீட்டுல கொரோனா டைம்ல நிறைய பேருக்கு தெரியுங்க ஐயா. கொரோனா டைம்ல யார்கிட்டயுமே காசு கிடையாது. அப்ப உதவுனது அம்மா சமையல் அறையில அஞ்சல பெட்டியில இருந்த 100 ரூபாய் 200 ரூபாய் தாள் தானே ஐயா அப்ப உதவுச்சு. அப்போ அந்த இடத்துல சேமிப்புன்ற ஒண்ணு பெண்கள்ட்ட இருந்து தானையா வருது. அப்போ அன்னைக்கு அந்த சேமிப்பு இல்லைன்னா குடும்பத்தோட நிலைமை உங்களுக்கே தெரியுங்க ஐயா. அப்ப அந்த சேமிப்பு பணம் தானங்க ஐயா அந்த இடத்துல உதவுச்சு. அது மாதிரி கருத்தரித்தல் மையம் பத்தி சகோதரி அழகா சொன்னாங்க. அதே ஆண்களும் ஜீன்ஸ் ஜெகின்ஸ் போட்டு அதே ஆண்களும் கருத்தரிப்பு மையத்துல போய் இப்ப நின்றுட்டு தானங்க ஐயா இருக்காங்க. ஆண்களுக்கும் எதுவும் இல்லாம ஒண்ணு கிடையாது. சரிங்க ஐயா, நான் ரொம்ப இழுக்க விரும்பல. ரொம்ப எளிமையா 2 எடுத்துக்காட்டோட முடிச்சிருங்க ஐயா என்னோட உரைய. முதல் எடுத்துக்காட்டு பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரி வர பாடம் கற்பிக்கிற ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் இன்று வர சேலை உடுத்திட்டு தான் ஐயா பாடம் கற்பிச்சிட்டு இருக்காங்க. இப்போ பையரோட பேரு சொன்னாங்கல்ல ஐயா, 2 சகோதரியுமே எதிர்த்தரப்பில இருந்து சொன்னாங்க. ஆனா அந்த 2 சகோதரியுமே ஒரு பெண் தானே ஐயா. அப்போ அந்த பாரம்பரியமும் கலாச்சாரமும் தெரிஞ்சதுனால தானே ஐயா இப்ப வந்து இவங்களால பேச முடிஞ்சிச்சு. அப்ப அந்த கலாச்சாரமும் பண்பாடும் பெண்களிடத்துல இன்னும் இருந்துட்டு தானே ஐயா இருக்கு. குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம நாட்டுக்காகவும் போய் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது அந்த இடத்துல ஒரு தாய் தானங்க ஐயா. எனவே இன்றைய இளம் தலைமுறையில் பெண்களே தமிழ் மரபுகளை கட்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.